ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்று 7வது அத்தியாயத்தில் நாம் பார்க்க போவது பாபானுடைய அதிசயிக்கத்தக்க ஒரு டைட்டில், தாத்தா, விதாத்தா, வரதாத்தா என்பதுதான். இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருந்தாலும் கூட ஒவ்வொன்றினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் தனிப்பட்டதாக இருக்கின்றது. தாத்தா என்றாலே வாரி வழங்கக்கூடியவர். எப்போ நம்ம அவருக்கு சமமாக ஆகின்றோமோ அப்பொழுதே நாம் வாரி வழங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதனால்தான் பாபா சொல்கிறாங்க, யார் ஒருவர் உங்கள் தொடர்பில் வந்தாலும் சரி, சம்பந்தத்தில் வந்தாலும் சரி, வெறும் கையோடு போகக்கூடாது. நீங்கள் தாத்தாவினுடைய குழந்தைகள், நீங்கள் வாரி வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு அளியுங்கள். அது ஞானமாக இருந்தாலும் சரி, குணமாக இருந்தாலும் சரி, சக்திகளாக இருந்தாலும் சரி, புரிந்து உணர்வாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் தாத்தா தேவதைகளாக ஆகக்கூடிய நாம முதல்ல தாத்தாவாக ஆக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா உங்களிடம் அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கின்றன, எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு. ஏன்னா பாபா நமக்கு பிறப்பு உரிமையாக அவற்றை அளித்திருக்கின்றார். நாம் அவரிடமிருந்து இறைஞ்சி கூட பெறவில்லை. ஆக தாத்தாவினுடைய குழந்தைகளாகிய நாமளும் தாத்தாவாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏனெனில் தாத்தா என்றாலே, கொடுக்கக்கூடியவர் என்றாலே வாங்கக்கூடியவர்களாக, பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஆக எனக்கு மரியாதை கொடுத்தா நான் கொடுப்பேன், எனக்கு அன்பு கொடுத்தா நான் அன்பு கொடுப்பேன், எனக்கு எது தேவையோ அதை கொடுத்தா அதை நான் பிறருக்கு கொடுக்க முடியும் என்று நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு இந்த கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் நல்லாவே தெரியும், நமக்கு புரியும். கொடுப்பதைத்தான் நாம் பெறுகின்றோம். ஆக நாம் எதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை கொடுக்கக்கூடியவர்களாக கூட ஆகிவிடுகின்றோம். அதனால்தான் பாபாவுனுடைய டைட்டிலில் தாத்தா, விதாத்தா, வரதாத்தால முதல்ல வருவது தாத்தா, இரண்டாவது விதாத்தா. விதாத்தா என்பது வித்யாயை வழங்கக்கூடியவர், அதாவது நாலேஜை கொடுக்கக்கூடியவர், அதாவது புரிதலை கொடுக்கக்கூடியவர். அதாவது ஞானத்தின் மூலமாகத்தான் நம்ம டபுள் லைட்டாக ஆகின்றோம். ஏன்னா ஞானத்தை தான் நைட் அண்ட் மைட் என்று அழைக்கப்படுகின்றது. நாம் இலகுவாக இருப்பதற்கும் சரி, பிறரை நாம் இலகுவாக வைப்பதற்கும் சரி, நாம் சக்திசாலியாக இருப்பதற்கும் சரி, பிறரை நாம் சக்திசாலியாக ஆக்குவதனாலும் சரி, அதுக்கு விதாத்தா என்ற ஸ்டேஜில் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் வரதாத்தா. வரதானங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல். பாபா கொடுக்கும்போது பாருங்கள், நம்மளுடைய இயல்பான நிலையை பார்த்து தான் கொடுக்குறாரு தவிர இன்றைய ப்ரெசண்ட்டை பார்த்து கொடுக்கவே இல்லை. ப்ரெசண்ட்டில் நாம் பாபா குழந்தை ஆகும்போது எப்படி இருந்தோம்? விகாரிகளாக இருந்தோம், துன்பங்களில் இருந்தோம், கவலைகளில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், தேக உணர்வில் இருந்தோம், தேக அபிமானத்தில் இருந்தோம். விகாரங்கள் தன்னுடைய உச்சக்கட்டத்தில் இருந்தன. ஆனால் அவர் நிகழ்காலத்தை பார்த்து நமக்கு கொடுக்கவில்லை. தன்னுடைய வரதானங்கள் மூலமாகவே நம்மளுடைய வாழ்க்கையை இலகுவாக ஆகிவிட்டார். நமக்கு பயிற்சி இல்லாமையோ முயற்சி இல்லாமையோ எதையுமே இந்த உலகத்தில் அடைய முடியாது. ஆனால் நம்மளை முயற்சி கூட இல்லாமல் இலகுவாக தன்னுடைய வரதானத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையை வரதானம் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கி விடுகின்றார். ஆக வரதானம் என்பது நாம் முயற்சி செய்து கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. எப்படி மாதம் முழுவதும் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குவதோ அல்லது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து பிறகு சம்பாதிப்பதோ அல்ல. வரதானம் என்பது நம்மளுடைய வைப்ரேஷன் மூலமாகவே பிறருக்கு அவர்களுடைய இயலாமையை நீக்கி அவர்களை சக்திசாலியாக ஆக்குவது தான். ஏன்னா அவ்யக்த பாப்தாதானுடைய சம்பந்தத்தில் நாம் இருக்கின்றோம். அவருடைய தொடர்பில் மட்டும் இல்லாமல் அவருடைய துணையிலேயே, அவருடைய கொடை நிழலையே நாம் எப்போதும் இருக்கும்போது இந்த அனுபவத்தை பண்ணுறோம். வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் தான். ஏனென்றால் நம்ம வரதானங்கள் மூலமாக வாழ்கின்றோம். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை மட்டும் அடையவில்லை, டீச்சரிடமிருந்து நாலேஜ் அல்லது சோர்ஸ் ஆஃப் இன்கத்தை மட்டும் நாம் பெறவில்லை. வரதாத்தாவிடமிருந்து, சத்குருவிடமிருந்து ஒவ்வொரு அடியிலையும் நாம் வரதானத்தை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றோம்.
அதனால தான் ஸ்ரீ பாபா சொல்லுகின்றார், தனக்கு சமமாக ஆகுக என்பதில் தாத்தா விதாத்தா வரதாத்தாவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று. நல்லது. வணக்கம். நன்றி.